நான் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். ஓகே. ஸோ என்னோடய ப்ராப்ளம்னா என்னென்னா எனக்கு ஆக்சுவலாக கெஸ் பண்ணி தெரில எனக்கு. நான் இது முழுமையும் ஒரு 50 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லாக கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ண முடியல என்னால். ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ 10 days 20 days 1 month அதுக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ணவே இது இல்லை. ஸோ அதனால என்னென்னா என் சரௌண்டிங் எல்லாமே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இவன் எந்த வேலையும் உருப்படியாக பார்க்க மாட்டான், இவன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. என்னால் என்னன்னு தெரியும் இல்லை. ஸோ சம் பீப்புள்ஸ் வந்து அவங்க ஹாபியை நோக்கி போவாங்க. சில பேர் எதில் கிடைச்சாலுமே அதில் இதான் நம்ம லைஃபுக்கு அப்படியே சால்வ் பண்ணாங்க. பட் எனக்கு அதனால் அந்த 2 இதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ இப்படியே நான் மாறி மாறி ஒரு ஃபேக்காக பீப்புளாக தான் வந்துட்டு இருக்கேன். எல்லா கம்பெனியுமே டெலிவரி ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லை மேம், நான் ஃபீல்டு மாறி தான் பார்த்தேன். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தேன். ஸோ அதில் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் மாறினேன். அதில் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு ஃபுல்ஃபில்லாக எதிரையும் ஒர்க் பண்ண முடியல என்னால். என்னன்னு எனக்கு இன்னும் தெரில. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? மேம் நான் டிகிரி முடிச்சிருக்கேங்க.